மாஸ்டர் ஆஃப் ஸ்கிரீன் பிளே, தமிழ் சினிமாவின் ஒப்பற்ற கலைஞன், திரைக்கதை மன்னன் என்று அழைக்கப்படுகிற கே. பாக்யராஜ் அவர்களின் மறக்க முடியாத பயணத்தின் சில சுவடுகளை நம்ம பார்க்கலாம். தெய்வம் ஒரு மிகச்சிறந்த கலைஞனை நம்ம வெளியில் கொண்டுட்டு வரணும் அப்படின்னா அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அப்படி இவருக்கு வாய்ப்பு கிடைக்காத காலங்களில் இவர் என்ன செய்தார் அப்படின்னா, ஹைதராபாத்தில் இவர் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டியிருக்கிறாரு, ஹோட்டலில் வெயிட்டராக வேலை பார்த்துருக்கிறாரு, சர்க்கஸ், கோமாளி உள்ளிட்ட பல வேலைகளை இவர் செஞ்சிருக்கிறாரு. படிப்படியாக இவருடைய தொடர் முயற்சிகளால் பாரதிராஜாவுடைய 16 வயது படத்தில் உதவி இயக்குனராக தனது திரைப்பயணத்தை தொடங்கியிருக்கிறாரு. தொடர்ந்து 1979 வெளியான சுவரில்லா சித்திரங்கள் திரைப்படம் மூலமாக இயக்குனராக அறிமுகமாகிறார் கே. பாக்யராஜ். சினிமாவுக்கு வந்தபோது கோவை ராஜா அப்படின்னு பெயர் மாற்ற நினைக்கிறாரு. ஆனால் 16 வயது நிலை படத்தின் போது அம்மா தந்த அந்த பாக்கியம் நிலைக்க பாக்யராஜ் அப்படிங்கக்கூடிய அந்த பேரையே தக்க வச்சுக்கிறாரு. சினிமாவுக்குன்னு ஒரு சில சென்டிமெண்ட் இருக்கும். ஸோ இப்படி தான் படத்துக்கு பேர் வைக்கணும், இப்படி தான் திரைக்கதை எழுதணும் அப்படிங்கிற பலவிதமான ஒரு நேர்கோட்டிலே சினிமா சென்று கொண்டிருந்த காலத்தில் அந்த எல்லாத்தையுமே தகர்த்தெறிஞ்சு அதை எல்லாத்தையுமே உடைச்சி சுவரில்லா சித்திரங்கள், ஒரு கை ஓசை, தூரல் நின்று போச்சு போன்ற நெகட்டிவ் பாணியிலான தலைப்புகளை இவர் வச்சு அந்த படங்களை இவர் இயக்கியிருக்கிறார். மாஸ் ஹீரோ அப்படிங்கிற பிம்பத்தை உடைச்சி ஹீரோனாலே மக்களை காப்பாற்றுவார், ஆபத்திலிருந்து ஏழைகளை காப்பாற்றுவார் அப்படிங்கிற அந்த நேர்கோட்டில் இருந்த திரைக்கதையெல்லாம் உடைச்சி புத்திசாலித்தனம், நகைச்சுவை மற்றும் மனிதர்களுடைய பலவீனங்களை மூலதனமாக வச்சு ஒரு புதிய ஹீரோ பிம்பத்தையே அவர் உருவாக்கியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மறைந்த முன்னாள் முதல்வரும் நடிகருமான எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய கலை உலக வாரிசாக அதிகாரப்பூர்வமாக இவரை அறிவித்தது மட்டும் இல்லாமல் அவர் கைகளாலேயே கலைமாமணி விருதையும் கொடுத்திருக்கிறார். அதிமுகவில் இருந்த இவர் 1989 எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறார். இந்த கட்சி 1991 கேரள சட்டசபை தேர்தலில் போட்டியும் விட்டுருக்கு. கே. பாக்யராஜ் அவர்கள் நடிகர், இயக்குனர் மட்டும் இல்லாமல் மிகச்சிறந்த திரைக்கதை ஆசிரியராகவும், தயாரிப்பாளராகவும், இசையமைப்பாளராகவும், எழுத்தாளராகவும் பல துறைகளில் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. எளிமையான கதைகள், இயல்பான கதாபாத்திரங்கள், நடுத்தர குடும்ப வாழ்க்கையை திரையில் மிக உயிரோட்டமாக கொண்டு வந்தவர் கே. பாக்யராஜ். இவர் தீவிரமாக திரைத்துறையில் இயங்கி கொண்டிருந்த நேரத்தில் கூட உறவு, குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான ஆலோசனைகளை, கட்டுரைகளை எழுதியிருக்கிறாரு. இவர்கிட்ட திரையுலகத்தில் நிறைய பேர் உதவி இயக்குனராக இருந்திருந்தாலும் முக்கியமாக பார்த்திபன், பாண்டியராஜன், லிவிங்ஸ்டன் போன்றவங்கலாம் இவர்கிட்ட உதவி இயக்குனராக இருந்தவர்கள் தான். அது மட்டும் இல்லாமல் நடிகைகள் ஊர்வசி மற்றும் கல்பனா போன்றவங்களை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகம் செய்து வச்சிருக்கிறாரு. ஒரு கலைஞன் மறைந்தாலும் அவருடைய படைப்புகளால் அவர் மக்கள் மனதில் என்றும் வாழ்ந்து கொண்டிருப்பார் என்பதற்கான மிக முக்கிய உதாரணமாக எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிறாரு. அவர் வரிசையில் நமது கே. பாக்யராஜ் அவர்களும் இணைந்திருக்கார் அப்படிங்கிறதுல பெருமிதம் கொள்வோம். அவர் ஆன்மா சாந்தி அடைய பிரார்த்திப்போம். நன்றி, வணக்கம்.